இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம். பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடாகும். மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது. தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையினை மீட்டு பெற்றது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய விடுதலைக்கு முன்னாடி மொழி போராட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, மொழி அப்படிங்கிறது வந்து அடையாளத்தின் வலிமையான குறியீடு. மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது. தமிழ் மொழி வந்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையினை மீட்டு பெற்றது. மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம், பெரியாரின் மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழிசை இயக்கம் ஆகியவை தமிழுக்கு வலு சேர்த்தன. திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது. ஆகம கோவில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழிலும் செய்யப்படுவதில்லை. இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் ஓரளவிலான இடத்தையே பெற்றிருந்தன. ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையினை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அதுவே தமிழிசை இயக்கத்தின் கரு மூலமானது. இசை நிகழ்வுகளில் தமிழ் பாடல்கள் பாடப்படுவதற்கு இவ்வியக்கம் முக்கியத்துவம் வழங்கியது. தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. முதல் தமிழிசை மாநாடு நம்மளுடைய சுதந்திரத்துக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி 1943 முதல் தமிழிசை மாநாடு வந்து நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதியில் 7 தமிழ் இசைனாலே நமக்கு வந்து 7 சுதி சொல்லுவாங்களா, சரிகம பதனிசம். அதில் வந்து 1943 4 + 3 உங்களுக்கு 7 வருமா. முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் வெவ்வேறு காலப்பகுதிகளில் ஹிந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. தமிழுக்கு மேலாக ஹிந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் அறிவித்தார். ஹிந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டிக்காட்டினார். ஹிந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்திய விடுதலைக்கு முன்னாடி மொழி போராட்டம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக மொழி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வலிமையான குறியீடாக இருக்குது. நம்மளுடைய அடையாளம் வலிமையான குறியீடாக இருக்குது. பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடு. மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது. நம்மளுடைய பண்பாடாக இருக்கலாம், நம்மளுடைய உணர்வாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு மொழி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையினை மீட்டு பெற்றது. தமிழ் மொழி வந்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையினை மீட்டு பெற்றது. மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம், பெரியாரின் மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழிசை இயக்கம் ஆகியவை தமிழுக்கு வலு சேர்த்தன. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையினை மீட்டு பெற்றது எனது தமிழ். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் இது ரெண்டுலையுமே தமிழ் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மறைமலை அடிகளுடைய தனி தமிழ் இயக்கம். தனி தமிழ் இயக்கம்னாலே நமக்கு வந்து தமிழ் மறைஞ்சிடக்கூடாதுன்றக்காண்டி தனியாக ஒரு இயக்கம் மறைமலை அடிகள் தொடங்கியிருக்காங்க. பெரியாருடைய மொழி சீர்திருத்தம், அப்புறம் தமிழ் இசை இயக்கம். இசை இயக்கம்னாலே யார் தான் வருவா? ஆபிரகாம் பண்டிதர் தான் வருவாங்க. இது எல்லாமே தமிழுக்கு வந்து வலு சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது. தமிழ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆகமம், அது போக தமிழில் வந்து எல்லாமே வந்து தமிழ் அதாவது கோயிலில் செய்யப்படுற சடங்குகள் வரைக்கும் ஆகம கோவில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவதில்லை. அதுவரையும் தமிழில் செய்யணும் அப்படிங்கிற லெவலுக்கு தமிழ் பற்ற கொண்டு போகிறாங்க. இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் ஓரளவிலான இடத்தையே பெற்றிருந்தன. பழைய கர்நாடிக் மியூசிக் நிறைய பாட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, தமிழ் பாட்டுக்கு இம்பார்ட்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்று ஆராய்ந்து பழந்தமிழர் இசை முறையினை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? ஆபிரகாம் பண்டிதர். எந்த வருஷம்னு கேட்டோன்னா 1912 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
12ஆம் கிளாஸில், அதாவது 1912 தஞ்சாவூர்லேருந்து சங்கீத வித்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் எனது ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. பழந்தமிழர் இசை முறையினை மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற அந்த இசை பற்றின குரூப் எடுத்து அவங்க படித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். அப்போ ஜனங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே தமிழிசை இயக்கத்தின் கரு மூலமானது. தமிழ் இசை இயக்கத்தோட கரு மூலம் ஸ்டார்டிங் இதுதான். இசை நிகழ்வுகளில் தமிழ் பாடல்கள் பாடப்படுவதற்கு இவ்வியக்கம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்கம் தான் வந்து முன்னெடுத்திருக்கு, முக்கியத்துவம் வழங்கியது. தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. ஸோ தமிழிசை மாநாடு வருஷம் 1943 நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகள் ஹிந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. ராஜாஜி பீரியடில் ஹிந்தி வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தமிழுக்கு மேலாக ஹிந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் அறிவித்தார். ஸோ இந்த மாதிரி, அதாவது இப்போ இந்த ரீசெண்டாக பராசக்தி படத்தில் பாருங்கள், தமிழ் மொழிக்கு வந்து அச்சுறுத்தலாக ஹிந்தி மொழியை வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு போராடியிருக்காங்க. அதில் வந்து யாரெல்லாம் தமிழுக்கு மேலாக ஹிந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை வந்து மறுக்கும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அறிவிச்சிருப்பார். அதில் ஒரு கலெக்டரேட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போன பையன் வந்து இறந்து போயிருப்பான் இல்லையா. ஹிந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டி காட்டினார். மறைமலை அடிகள் தான் ஹிந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழிக்கு பாதிப்பு இருக்கும்பா அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. ஹிந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினர். ஸோ ஹிந்தியை மட்டும் கிடையாது, நாங்கள் சமஸ்கிருதம் எல்லாத்தையுமே, பிராமணியம் எல்லாத்தையுமே எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ 10.6 பொறுத்த அளவில் மொழி போராட்டம் அப்படிங்கிறதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மொழி தான் ஒரு அடையாளம், ஒரு வலிமையான பண்பாடு, உணர்வு எல்லாத்துக்குமே வந்து பேஸாக இருக்குது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தனது மேன்மையினை மீட்டு பெற்றது. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், 19ஆம் நூற்றாண்டோட பேக் சைடு பிற்பகுதி, 20ஆம் நூற்றாண்டோட தொடக்க சைடு தனது மேன்மையினை மீட்டு பெற்றது. மறைமலை அடிகளாரின் தனி தமிழ் இயக்கம், பெரியாருடைய மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழ் இசை இயக்கம். மறைமலை அடிகளாருடைய தனித்தமிழ் இயக்கம், பெரியாருடைய மொழி சீர்திருத்தம், தமிழிசை இயக்கம். தமிழிசை இயக்கம்னா யார் ஞாபகம் வரணும் நமக்கு? ஆபிரகாம் பண்டிதர். இவங்க எல்லாருமே செஞ்ச ஹெல்ப் வந்து தமிழுக்கு வந்து வலு சேர்த்தது. கோயில்களில், ஆகம கோயில்களில் செய்யப்படுற சடங்குகள் கூட தமிழில் செய்யப்படணும். எல்லா இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் பாடப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு மொழிப்பற்று வந்து கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்று ஆராய்ந்து பழந்தமிழர் இசை முறையினை வந்து மீட்டுருவாக்கம் செஞ்சிருக்காரு, மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். சங்கீத வித்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து 1912 12ஆம் கிளாஸில் தஞ்சாவூர்லேருந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க. சரியா? அப்போ இசையை வந்து மீட்டுருவாக்கம் செய்கிறக்காண்டி ஸோ அந்த குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. பழந்தமிழர் இசைமுறை மீட்டுருவாக்கம் அப்படிங்கிற குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ மகாஜனம் எல்லாம் அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே தமிழிசை இயக்கத்தின் கரு மூலமானது. இசை நிகழ்வுகளில் தமிழில் பாடல்கள் பாடப்படுவதற்கும் இயக்கம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? தமிழில் பாடல்கள் பாடப்படுவதற்கும் முக்கியத்துவம் வழங்கியது. தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. அதாவது முதல் தமிழிசை மாநாடு எப்போ நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1943 ஏழு சுரம் 1943 தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது போக ஹிந்தி வந்து கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் அச்சுறுத்தலாக இருந்துச்சு. ராஜாஜி ஹிந்து மொழியை பள்ளிகளில் கட்டாய பாடமாக அறிமுகம் செஞ்சு வச்சார். ஹிந்தியை வந்து அறிமுகம் செய்கிறது திராவிடர்களுடைய வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும்னு பெரியார் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஹிந்தி மொழியை அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகள் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சாதி படிநிலைகளையும் பாலின சமத்துவமின்மையும் பாதுகாப்பதற்கான வாகனம் தான் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழர்கள். ஸோ போராட்டத்தின் போது பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து சமஸ்கிருதம், பிராமணியம் எல்லாத்தையுமே வந்து எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை வந்து முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.